கோயில்களில் மணி ஏன் இருக்கிறது? கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் கர்ப்ப கிரகத்திற்குள் நுழையும் முன் மணியை அடிப்பார்கள். இந்த பழக்கத்தின் பின்னணியில் ஆன்மீகமும் அறிவியலும் இணைந்துள்ளன. ஆகம சாஸ்திரப்படி மணியோசை தீய சக்திகளை விரட்டும் என்றும் இறைவனுக்கு இனிமையானது என்றும் கூறப்படுகிறது. ஆனால் இதன் பின்னால் ஆழமான அறிவியல் காரணங்கள் உள்ளன. கோயில் மணிகள் சிறப்பான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இவற்றின் ஒலி நமது மூளையின் இடது மற்றும் வலது பகுதிகளுக்கிடையே ஒரு ஒருமைப்பாட்டை உருவாக்குகிறது. இது ஆழ்ந்த தியானத்திற்கு உதவுகிறது. மணியை அடிக்கும் போது குறைந்தது 7 வினாடிகள் எதிரொலிக்கும் தொடர் ஒலி உருவாகிறது. இந்த ஒலியின் அதிர்வெண் மற்றும் கால அளவு மிகவும் முக்கியமானது. இது நமது உடலின் 7 சக்கர மையங்களையும் தூண்டுகிறது. மணியோசை நமது மனதை தெளிவாக்குகிறது. எதிர்மறை எண்ணங்களை அகற்றி நேர்மறை எண்ணங்களை நிரப்புகிறது. இதனால் நாம் முழு கவனத்துடன் வழிபாட்டில் ஈடுபட முடிகிறது. மணியின் அதிர்வுகள் நமது உடலின் அனைத்து சக்கர மையங்களையும் சீரமைக்கின்றன. மூலாதாரம் முதல் சகசிராரம் வரை உள்ள 7 சக்கரங்களும் இந்த அதிர்வுகளால் சமநிலை அடைகின்றன. கோயில் மணிகளின் உலோக கலவை கூட சிறப்பானது. தாமிரம், வெள்ளி போன்ற உலோகங்களின் கலவையால் உருவாக்கப்படும் இந்த மணிகள் குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் ஒலி எழுப்புகின்றன. இந்த அதிர்வெண் மனித மூளையின் அலைகளுடன் ஒத்திசைகிறது. ஆல்பா அலைகள் என்று அழைக்கப்படும் அமைதியான மனநிலையை உருவாக்கும் மூளை அலைகளை இந்த ஒலி தூண்டுகிறது. நவீன அறிவியல் ஆய்வுகள் கோயில் மணிகளின் நன்மைகளை உறுதிப்படுத்துகின்றன. ஒலி சிகிச்சை மற்றும் அதிர்வு சிகிச்சை துறைகளில் இதுபோன்ற ஒலி அதிர்வுகளின் முக்கியத்துவம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. மணியோசை மன அழுத்தத்தை குறைக்கிறது, ஒருமுகப்படுத்தும் திறனை அதிகரிக்கிறது. இது மூளையின் நரம்பு மண்டலத்தை சமப்படுத்தி மன அமைதியை அளிக்கிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்கள் இந்த அறிவியல் உண்மைகளை அறிந்திருந்தனர். அவர்கள் அதை எளிமையான பழக்கமாக மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் வைத்தனர். எனவே அடுத்த முறை கோயில் மணியை அடிக்கும் போது அது வெறும் சடங்கு மட்டுமல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கான ஒரு அறிவியல் பூர்வமான செயல். கோயில் மணியின் ஒலி ஒரு இயற்கை மருந்து போன்றது. எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் நமது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. இது நம் முன்னோர்களின் அறிவியல் புரிதலுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இன்றைய விஞ்ஞானிகள் கூட கோயில் மணிகளின் அதிர்வு மற்றும் ஒலி அலைகளின் சிறப்பை ஆராய்ந்து வருகிறார்கள். பழமையான பாரம்பரியத்தில் உள்ள நவீன அறிவியலை கண்டறிகிறார்கள். கோயில் மணி என்பது வெறும் உலோக பொருள் அல்ல. அது நம் முன்னோர்கள் நமக்கு விட்டுச் சென்ற ஒரு அற்புதமான அறிவியல் கருவி. அதன் பயன்பாட்டை புரிந்து கொண்டு பயன்படுத்துவோம்.